மாட்டு பொங்கலை சிறப்பாக வச்சு மாட்டுக்கு பூஜையும் செஞ்சாச்சு. அடுத்த நாள் காலையில் மாடு அவிழ்க்கிறது. டீக்காக தம்பிங்க 2 பேரும் வெயிட்டிங்க. அவன் காலடியிலே படுத்து எப்படா எந்திரிப்பேன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. வாசலில் கோலம் மட்டும் இல்லைங்க, கலரு எம்புட்டு ரசித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுமா? இந்தோ காட்டுறேன். இவங்க தான் டாக்டர். கோலம் போடுறது என்னவோ அம்மா, ஆனால் இவங்க கோலத்துக்கு கலர் அடித்து அந்த கோலத்தோட உயிரோட்டத்தையே கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னால் நிப்பாட்டுறாங்க. கோலம் என் கண்ணுக்கு தான் அழகாக இருக்கா இல்லை உங்கள் கண்ணுக்கும் அழகாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பெரிய கேட்டுக்கு பெரிய கோலம், சின்ன கேட்டுக்கு குட்டி கோலம், அந்த கோலத்தையும் பார்க்கலாமா? ஆலா பக்கமும் வேலையாகிட்டு இருக்கு. இவனுங்க எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தா டிட்டியும் கட்டையும் வாசலில் வந்து நிற்கிறானுங்க. அப்போ நிச்சயம் அவங்க அண்ணனும் எந்திரிச்சிட்டான்னு தான் அர்த்தம். எழுந்த உடனே டிட்டியும் கட்டையும் வாக்கிங் போகிறது வழக்கம். அப்படி தான் இன்றைக்கும் வாக்கிங் போயிட்டுருக்கானுங்க. அண்ணனும் தம்பியும் எப்படி போகிறானுங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே கிராமத்தில் இருந்தால் தான் ரசிக்க முடியும். ஆனால் என்னால் வீடியோ மட்டும் அப்பப்போ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடும். 2 நாளைக்கு அப்புறம் பதிவு பண்ணாலும் அது அழகாகத்தானே இருக்கும். கரும்பு கடித்து சாப்பிடையில் சத்தம் கேட்கும்போது நமக்கு அம்புட்டு அழகாக இருக்குது. கொம்புக்கு கலர் அடிக்க மாட்டோம், மாற்றாக சந்தனத்தை கொம்பில் தடவி விடுவோம், நெத்திக்கு மஞ்சள் வச்சு விடுவோம். அவங்க அண்ணன் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு தான் இதில் ரசனை அதிகம். மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடாதீங்கப்பா, அதுக்கு வலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். மாடவுத்துக்கு விடுறதுனா என்ன அப்படின்னு இப்போ பாருங்கள். குறுக்கு வாக்கில் தீயை ஏற்றி விட்டு அதில் மாட்டை தாண்ட விடுவாங்க. தாண்டி வீரெல்லாம் செம்மையாக தாண்டுறான். காலங்காலமாக முன்னோர்களோட முறையை பயன்படுத்துகிற விதமாக நாங்கள் எல்லாருமே இதை செய்வோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் யாரெல்லாம் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் பேராவரணி ஏரியாவில் இது மாதிரி தான் செய்வாங்க. உங்கள் ஊர் வழக்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். சரி, இப்போ இந்த மாடுகளை நாங்கள் எங்கே ஓட்டி போனோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதுதாங்க தோப்பு. இந்த தோப்புக்குள்ளே தான் டிட்டி, கட்டை, மாடு, வாத்து, கோழி இப்படி எல்லாருமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. டிட்டியும் கட்டையும் யாருக்காக பார்த்து காத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க அண்ணனுங்க 2 பேரும் தோப்புக்குள்ளே போயிருக்கிறதுனால இவனுங்க 2 பேரும் இங்கே வெயிட்டிங்க. இங்கேருந்து ஓட்டிட்டு வந்த மாட்டை ஒரு இடத்துல கட்டியிருப்போம்ல, அந்த மாட்டு தொழுவத்தை நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்துக்கோங்க. இதுதான் இங்கே தான் இவனுங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற இடம். சில மனிதர்கள் செஞ்ச நன்றி கெட்ட துரோக செயலால் பல மனிதர்களுக்கு உதவி கிடைக்காம அங்கே பாதிக்கப்படுறாங்க. என்ன விஷயம்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நன்றி.